Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 8 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இஹரு ரெனோக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடலான்னு பிளான் பண்ணி அவன் சண்டைக்கு இறங்கினான்ல. அப்போ சயின்டிஸ்ட் எல்லாம் ரெனோவோட பிரெயின் வேவ்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் பழையபடி நார்மலா மாறிடுச்சான். அதாவது இனி சண்டை போட்டு கிழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐ மீன் அந்த ஹாஞ்சுவை நார்மலா கிழிச்சிருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கேப்டனுமே ஷாக் ஆயிட்டாரு. எப்படி அவன் நார்மலானான்னு. ஏன்னா அவன் பாடியான பஞ்சருக்கு 10 நாளாவது வச்சு ஒட்டு போட்டாதான் எந்திரிப்பான்னு நினைச்சாரு. ஆனா 10 நிமிஷத்திலே சரியாயிட்டானே. பட் இருந்தாலுமே அந்த ஹாஞ்சுவோட கோரை கண்டுபிடிச்சு அதை காலி பண்ணாதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா இஹரு பாத்தீங்கன்னா 24% தான் இப்ப அவனோட காம்பேட் பவரை வெளியில ரிலீஸ் பண்ணிருக்கான். ஆனா ரெனோ 50 போயுமே ஒன்னும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படியும் அவனால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. பட் இஹரு போய் சுட்டதுல அந்த ஹாஞ்சுக்கு பயங்கரமா ஷாக் அடிச்சு அப்படியே பதறும். அதுதான் கேப்டனுக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா 24%ல எப்படி இந்த அளவுக்கு கதற விடுறான்னு. அதனாலேயே அதை ஒழுங்கா செக் பண்ண சொல்லுவாரு. சயின்டிஸ்டுங்களுமே பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா 24ல இருந்து 41க்கு டப்புன்னு ஜம்ப் ஆயிட்டான். வா பய அடிச்சு தூள் கிளப்பிட்டு இருக்கானேன்னு அவங்களுக்கே ஷாக்கு. அவன் அங்க ஹீரோ மாதிரி சும்மா ஸ்கிட் பண்ணிக்கிட்டே போனவன் கல்லுல தடுக்கி கண்ணா பின்னான்னு கீழே போய் விழுவானா. மறுபடியும் 41ல இருந்து 22க்கு போயிரும். அந்த டைம் அந்த ஹாஞ்சோ அதோட வாளை வச்சு சும்மா டங்குன்னு ஒரு அடி அடிக்கும். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருவான். மறுபடியும் பாத்தீங்கன்னா பவர் 42க்கு போயிருச்சு. அட என்னடா கேப்டனே கடுப்பாயி ஒரு ஸ்டேபிளா நின்று சண்டை போட மாட்டியாடா பைத்தியக்கார பையலன்னு பச்சையா திட்டிட்டு இருப்பாரு. பட் என்னன்னா பைய ஜோனுக்குள்ள வந்துட்டாலே அவனோட காம்பேக்ட் பவர் பாத்தீங்கன்னா அதிகமாயிருது. இதெல்லாம் பார்க்கும்போது உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கிறது அப்படின்னு இஹருவை பார்த்து கேப்டன் சொல்லிட்டு இருப்பாரு. இதே மாதிரி இஹரு முன்னேறிக்கிட்டே இருந்தான்னா ரெனோ மாதிரியே இவனுக்கும் பவர்ஸை யூஸ் பண்ற அளவுக்கு தகுதி வந்துடும். கொஞ்சம் அப்படி எப்படின்னு பட்டிட்டீங்கிறீங்க பார்த்தா போதும் நல்லா டெவலப் ஆகி வேற லெவல்ல வருவான் அப்படின்னு கேப்டனே அவனை பாராட்டிட்டு இருப்பாரு. பட் இஹரு மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்னா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஜீனியஸும் கிடையாது. என்னால மத்தவங்கள மாதிரி ஹீரோவும் ஆக முடியாது. அப்படி பார்த்தா இப்ப நான் செலக்ட் பண்ணியிருக்க இந்த பாதையும் என்னைய ஒரு முட்டு சந்தில கொண்டு போய் விட்டுருமா அப்படின்ட்டு கவலைப்படுவான். பட் அதுக்கப்புறம் அது முட்டு சந்தா இருந்தாலும் சரி மூத்தர சந்தா இருந்தாலும் சரி அந்த செவத்தையுமே கும்மாங்குத்து குத்தி உடச்சு பிச்சுக்கிட்டு வெளியில வருவான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெறியோட சண்டை போடுவான். எப்படியாச்சும் முன்னேறிடணும்னு படாத பாடு படுறான். பட் அவனால முடியல. அந்த ஹாஞ்சு கிட்ட அடி வாங்கி தெரிச்சாதான் மிச்சம். பட் என்ன செருப்படி வாங்கினாலுமே அவன் முயற்சி அவன் விடுறதா இல்ல. வெறித்தனமா அந்த ஹாஞ்சு மேலேயே ஏறி போய் கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருப்பான். அப்ப அவனோட பாடியை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்குது. சொல்ல போனா இப்ப லிமிட்டை தாண்டி சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருந்தவன் ஒரு வழியா கோரை கண்டுபிடிச்சு அதை வெளியில தெரியற மாதிரியும் பண்ணிட்டான். பட் என்ன இப்ப அந்த இடத்துல மாட்டிட்டான். ரெனோ மட்டும் இப்ப கரெக்டா அந்த கோரை ஷூட் பண்ணி அதை காலி பண்ணலைன்னா டெஃபினட்டா இஹரு செத்துருவான். ரெனோ என் வேலை முடிஞ்சு இப்ப நீ வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஒண்ணு அங்க ரெனோ பாத்தீங்கன்னா பயங்கரமா அவன் பவரை யூஸ் பண்ணி கரெக்டா எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுவான். கோர்ல அடிச்சு ஒரு சைடே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். இத பார்த்துட்டு கேப்டனே அப்படியே மிரண்டுட்டாரு. அப்பா ஒரு மைண்ட்ல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்துட்டு போகும். நம்ம கிகரு ஷினோமியாவோட அம்மா இருக்காங்களே ஹிகாரி, அவங்க ஒகட்டா கேப்டன் கிட்ட நம்பர் 4ஓட டிஎன்ஏ என் பாடியில நல்லாவே மேட்ச் ஆகுது. அதனால அந்த பவரை நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவங்களோட உயிர் இப்படி போகும்னு தெரிஞ்சிருந்தா டெஃபினட்டா அவர் அப்படி விட்டுருக்க மாட்டாரு. பட் நீ எதை பண்ணாலும் பெஸ்டா தான் பண்ணுவ, உன்னால முடியும், உனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு அவளை உசுப்பேத்தி அந்த பவரை யூஸ் பண்ண விட்டுட்டாரு. உன் உயிர் போகும்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அன்னைக்கு நான் உன்னை தடுத்திருப்பேன். இந்நேரத்துக்கு உயிரோட வாச்சு என் கூட இருந்திருப்பேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கும் போதே அந்த ஹாஞ்சு பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அங்கன்னு கத்தி கதறி கடைசியில போத்துன்னு கீழே விழும். அதாவது நம்ம பயிலுக்கு சாதிச்சிட்டானுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஞ்சுவை அழிச்சிட்டானுங்க. அவ்வளவுதான். ரெண்டு பேர்த்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அங்க இருந்த சயின்டிஸ்டுங்கன்னு அத்தனை பேர்த்துக்குமே செம ஹாப்பி. சரி இப்ப இதுக்கு கேப்டன் அந்த பிளாஷ்பேக்கை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா இப்போ நம்ம ரெனோ சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவனால முடியாம கடைசியில கால் உடஞ்சு தோக்குற நிலைமைக்கு போயிட்டானா அந்த டைம்ல கை கொடுக்க நம்ம இஹரு உள்ள போந்தான். சோ ரெண்டு பேரும் சாதிக்கவும் செஞ்சுட்டானுங்க. இதே மாதிரி ஹிகாரிக்கு தேவைப்பட்டப்போ நான் இருந்திருந்தேன்னா அவளை என்னால காப்பாத்தி இருக்க முடியும்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாரு. யோ ஓ வயசு என்ன போஸ்டிங் என்ன இப்படி விகாரமா நின்று அழுதுகிட்டு இருக்க, அண்ணத்தோடையானவன தொடச்சிட்டு ரெனோ கிட்ட நீ பாஸ் ஆயிட்ட, இனி நீ இந்த உலகத்தோட எதிர்காலத்துக்காக போராடா கண்ணா, இந்த நாட்டையே நீ தான் காப்பாத்த போற அப்படின்ற உடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீர் பிச்சுக்கிட்டு வருது. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன், ரொம்ப நன்றி. நான் பண்ண போற வேலையில உங்களுக்கு கலக்குன்னு கலக்க போது பாருங்கம்மா. வைஸ் கேப்டன் என்ன அவசரப்பட்டு உடனே சொல்லிட்டீங்கம்மா. ஏன்னா இந்த மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாம அவன் என்ன தியாகம் பண்ண போறீங்களான்னு கேட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்ல, முன்னாடி தான் நான்
தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு இஹரு எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். இனி நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில அவனை பாஸ்ன்ட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் மீனா கேப்டன் ஒகாட்டாக்கு கால் பண்ணி ரெனோவை பத்தி விசாரிப்பான். அவன் எப்படி எந்த லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்னு. நல்ல பையன்தான், ஆவுன்னா கிறுக்குத்தனமா ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிடறான். அவன் மேல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்பர் 6க்கு பர்ஃபெக்டான ஆள் அவன் தான் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷம். பட் அவனை சாக விட்டுறாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை பத்தி உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா நம்பர்ஸ் வெப்பன்ஸை பத்தி கேப்டன் ஒகாட்டாக்கு தான் நல்லாவே தெரியும் அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்லுவாரு, நம்பர் 6 வெப்பனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஒருத்தன் அதே டிஎன்ஏல கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். ஆனா இப்ப கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்றானுங்க. எப்படியும் அறுத்து தள்ளிடுவானுங்க எந்த கைஜு வந்தாலும். அதனால என்னென்னலாம் சொல்லி கொடுக்க முடியுமோ அதை சொல்லி கொடுத்து கிளின்னு சும்மா கிழிச்சு தள்ளிடுறேன். நீங்களே பார்த்துட்டு ஷாக் ஆகி மூக்குல காலை வச்சிருவீங்க. ஐ மீன் மூக்குல விரல வச்சிருவீங்க. அது மட்டும் இல்லாம நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த விதி தான், அதாவது ஹிக்கரி தான் காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு, வெளியில சொல்லல. அப்படியே கட் பண்ணி ஒவ்வொரு பேஸ்ல இருக்க நம்ம டீம் ஆளுங்க எல்லாத்துக்குமே அந்த நியூஸ் போகுது. அதாவது ரெனோ வந்து நம்பர் 6 வெப்பனை யூஸ் பண்ண போறான்னு. அதை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஷாக் ஆகும். மெயினா நம்ம கஃப்காக்கு தான். அந்த பவர்ஃபுல் வெப்பனை யூஸ் பண்ணி அவன் சண்டைக்கு இறங்க போறான். அது அவன் உயிருக்கே ஆபத்தாயிரும். வேண்டாம் வேண்டான்ட்டு பதறிட்டு இருப்பான். உடனே ஹிக்கரு முதுகுலயே ஒரு குத்த விட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியா வராதாடா கிளட்டு பாயல, எங்களை எல்லாம் பார்த்தா என்ன டம்மி பீஸ் மாதிரி தெரியுதா உனக்கு? ரெனோ ஒன்னும் சாதாரண சிவிலியன் இல்ல, அவனும் ஒரு சோல்ஜர் தான். சும்மா தேவையில்லாம அவனை பத்தி கவலைப்படுறது எங்களை பத்தி கவலைப்படுறதுன்னு லூசுத்தனம் பண்ணிட்டு இருக்காத. நமக்கு கொடுத்த வேலையை எப்படி பண்ணலான்னு மட்டும் யோசி. தேவையில்லாம நசன்னு யோசிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பாட்டு கிளம்புவா. போகும்போது பவர்ஃபுல்லா மாற போறான்னா அவனை விட பவர்ஃபுல்லா நான் மாறணும், என்னானாலும் நான் விட போறது இல்லைன்ட்டு வெறியோட போவா. உடனே கஃப்காவும் நம்மளும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். இப்படி மாத்தி மாத்தி மத்தவங்களை காப்பாத்தணும்னே பைத்தியம் முடிச்சு தீராயிலே, இன்னும் என்னென்னலாம் பைத்தியக்காரத்தனம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.